ஏசி கெமிக்கல் கிளீனிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ், நான் ஒரு 20 கஸ்டமர்ஸ் கிட்ட நான் பேசியிருந்தேன் போன ஒரு மாதத்தில் மட்டும். அவங்க எல்லாருமே நான் ஷோரூமில் ஏசி கிளீனிங் பண்ணேன், வெளியில் ஏசி கிளீனிங் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதை பற்றி நான் ரொம்ப இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரே கேன் இருக்குது, அந்த ஸ்ப்ரே கேனை ஏசி வென்ட்டில் அடிச்சு விட்டுட்டு ஏசி கிளீனிங் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ப்ராசஸ் கிடையவே கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஏசி கிளீனிங் ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ப்ரே இருக்கும், ஏசி கிளீனிங் கெமிக்கல் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு வந்து வென்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஓசோனைசேஷன் மிஷின் இருக்கும், நல்ல இவ்வளோ பெரிய மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின்ஸ் காருக்குள்ளே வச்சு ரன் பண்ணும்போது ஓசோன் கேஸ் ஜென்ரேட் ஆகும் ரீசைக்ளிங் மோடில். ஸோ அந்த கேஸ் வந்து உங்களுக்கு பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு கில் பண்ணி கொடுக்கும். இதுதான் ப்ராசஸ். சிமிலர் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் செக்இன் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரேஸ் எதுவுமே அடிச்சிருக்க மாட்டாங்க, பர்ஃப்யூம் ஸ்ப்ரேஸ். ஆனால் ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஸ்மெல்ஸ் நல்ல ப்ரெசென்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லோ குவாலிட்டி ஹோட்டல் போகும்போது உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க, அந்த ஸ்மெல் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து அந்த ஓசோன் கேஸ் வந்து புஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் காருக்கு வந்து நீங்கள் ஓசோன் கேஸ் வந்து புஷ் பண்ணி ஏசி கெமிக்கல் கிளீனிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க காரில் ட்ராவல் பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.